Hi everyone, are you struggling with grammar? ஹீ பக்கத்தில் இசு போடணுமா வாசு போடணுமா ஆமு போடணுமா இந்த மாதிரி யோசிச்சு கிராமரை நினச்சாலே கஷ்டமாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் யூ டோன்ட் வரி பிகாஸ் வெல்கம் டு த டே 1 ஆஃப் லேர்னிங் கிராமர். இன்றைக்கி கிராமரில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் நவுன். நவுன் அப்படின்னா என்ன? நவுன் அப்படின்றது இட்ஸ் அ வேர்ட். அது வந்து ஒரு பர்சன், பிளேஸ் ஆர் திங் ஆர் ஐடியா இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நவுன். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பர்சனோட பேர் என்ன? ஹீஸ் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் this is Taj Mahal and this is pen. And here APJ Abdul Kalam, Taj Mahal and pen. These are called noun. எதுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றீங்களோ அது எல்லாமே noun. noun வந்து ஒரு டைப் அப்படின்னா நோ, இட் ஹாஸ் மெனி டைப். அதில் இம்பார்ட்டன்ட் டைப் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா noun இஸ் எ நேமிங் வேர்ட். எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ, நீங்கள் எந்த பொருளெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றீங்களோ, எந்த ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றீங்களோ அது எல்லாமே noun. இப்போது கொடுத்துருக்க சென்டென்ஸில் எதெல்லாம் noun அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பிளேன் அப்படின்றது நவுன். இட் இஸ் அ நேம் ஆஃப் எ திங். ஒரு பொருளுடைய பேர் தான் பிளேன் அப்படின்றது. அந்த மாதிரி கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் எதெல்லாம் நவுன் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்கள். எதுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றீங்களோ அது எல்லாமே நவுன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் நவுனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.